இந்த நாளின் திருமறை ஆய்வுக்காக கூடிவர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். கொரோனா நம்மை சூழ்ந்து இருந்தாலும் ஆண்டுடைய வசனத்தை தடை செய்ய இயலாத இந்த நிலைமைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி வேத ஆராய்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வேதத்தை அறிந்து கொள்வது நமக்கு அவசியமான ஒன்று. அநேக நேரத்திலே ஆராதனைகளிலே நாம் கொள்ளக்கூடிய அக்கறையை இப்படிப்பட்டதான வேத ஆராய்ச்சியிலே நாம் செலுத்துவது இல்லை. நாங்களும் கணக்கிட்டு பார்க்கின்றோம். வேத ஆராய்ச்சியிலே அதிகபட்சமாய் 30 பேர் மட்டுமாய் இதை பார்க்கிறீர்கள். இன்னும் அநேகர் பிரயோஜனப்படும்படியாகத்தான் இந்த நேரத்தை நாங்கள் செலவிடுகின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த வேத ஆராய்ச்சியிலே நீங்கள் அமர்ந்து இன்னும் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு சொல்வீர்கள் என்றால் அதை நிவர்த்தி செய்யவும் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த வேத ஆராய்ச்சியிலே உங்களுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தின் உணர்வோடு கூட இந்த நாளிலே இதை நாம் துவங்கத்தக்கதாக இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான செவ்வாய்க்கிழமை வேத ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து மன்றாட்டு ஜபம் இவைகளிலே நாங்கள் தரித்திருக்கும்படியாய் இதை தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்று சொல்லிய அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாங்கள் உடைய வேதத்தை ஆராய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள். உங்களுடைய வேதத்தின் அறிவு எங்களுக்கு மிகவும் சொற்பமானது. ஆனாலும் ஆவியானவர் எங்களோடு கூட இந்த வேளையிலே இடைப்படவும் எங்களுக்கு நீர் போதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொண்டு உங்களுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர்களாய் கடந்து செல்ல உதவி தாரும். உங்களுடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளிலே மிகவும் கவனத்தோடு கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்ததான இந்த வேத வாசனங்களை நாங்கள் தியானித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 218 நாம் இருந்த வண்ணமாய் நாம் பாடலாம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் ஒரே சிந்தையோடு கூட நாம் பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழைத்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு நான் கதவடைத்தார்.
திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திருவண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இந்த நாளினுடைய ஆய்வுக்காக நாம் தெரிந்து கொள்ள வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். Matthew chapter 9 verse 37 and 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Then he said to his disciples, the harvest is plenty, but the workers are few. Ask the Lord of the harvest, therefore, to send out workers into his harvest field. இந்த பகுதியிலே 2 காரியங்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒன்று, இங்கு அறுப்பு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார், ஹார்வெஸ்ட் என்று சொல்லி. இன்னும் இரண்டாவதாக வேலையாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 2வது பகுதியும் ஆண்டவர் சொல்கின்றார். இந்த 2 வசனங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புவீர்கள் என்றால், ரீச்சிங் த லாஸ்ட் ஃபார் ஜீசஸ். இங்கு காணாமல் போனவர்கள், கெட்டு போனவர்கள், ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போனவர்கள், இவர்களை மறுபடியுமாய் மீட்கக்கூடிய ஆதாய பணியை குறித்து இந்த பகுதியிலே ஆண்டவர் பேசுவதை பார்க்கின்றோம். இதை குறித்து ஆண்டவருடைய தாசன் ஒருவர் இப்படி சொல்கின்றார், Jesus took the initiative. He did not expect people to come to him, and it was he who sought them என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த மக்களை தேடி இயேசு சென்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து, நம்முடைய கடவுளை குறித்து வேதத்திலே பேசும் பொழுதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் எல்லாம் கடவுள் மனிதனை தேடி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். மற்ற எல்லா சமயங்களிலும், எல்லா மதங்களிலும் கடவுளை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் ஆண்டவர், உண்மையான உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டும்தான் நாம் காணாமல் போனோம், அவருடைய சாயலை எழுந்து போனோம், நம்மை மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்ளும்படியாய் நம்மை தேடி வரக்கூடியவராய் அவர் இருப்பதை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் காணாமல் போனதான மக்களை குறித்து அநேக ஓமைகளை குறித்து வேதத்தில் சொல்லுகின்றார். ஓமைகள் மூலமாக காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதாய் சொல்லுகின்றார், காணாமல் போனதான காசை கண்டுபிடிப்பதாய் சொல்லுகின்றார். இப்படி அநேக காணாமல் போன காரியங்களை குறித்து சொல்லி இங்கு இயேசு மக்களை தேடி சென்றார். மக்கள் தன்னிடம் வரும்படியாய் அவர் காத்திருக்கவில்லை. இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே நம்முடைய எண்ணமெல்லாம் என்ன, எங்க மக்கள் வரட்டும், அப்புறமா நான் பிரசங்கம் பண்றேன். அநேக சபைகளிலே 8:30 மணிக்கு நம்முடைய ஆராதனை என்று சொன்னால், நம்முடைய ஆலயத்தில் நாம் 8:30 மணிக்கு ஆட்கள் வருகிறார்களோ இல்லையோ நாம் ஆரம்பித்து விடுகின்றோம். அநேகர் இதிலே வந்து கலந்து கொள்வதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆனால் சில சபைகளுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால் 8:30 மணி ஆராதனை என்று சொன்ன பின்பதாகவும்
9 மணிக்குத்தான் சபையார் வருவதை பார்க்கின்றோம். அந்த திருச்சபையினுடைய ஆயரும் மக்கள் வரட்டும் என்பதாய் என்னுடைய ஆராதனையை தொங்குகிறேன் என்று சொல்லி 9 மணிக்கு துவங்குவதை பார்க்கின்றோம். நம்முடைய ஆலயத்திலே நம்ம கடவுள் கிருபையினால் நமக்கு 1.25 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் வருகிறார்களோ இல்லையோ சரியான நேரத்திலே நாம் துவங்கினால்தான் இந்த ஆராதனையிலே ஒரு பகுதியாவது நாம் முடிக்க முடியும். ஆகவே அவசரப்பட்டு சரியான நேரத்திலே நாம் துவங்குகின்றோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினால் மக்கள் வந்து விடுவதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் மக்களை தேடி செல்வதில்லை என்று சொல்லி அநேக நேரத்திலே உலகத்திலே பார்க்கின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். அவர் மக்களை தேடி சென்றார். தேவையான மக்களை அவர் இருக்கிற இடத்துக்கு சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஜனங்கள் தேடி வர மாட்டார்கள், அவர்களை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இன்னைக்கு மீன் பிடிக்கணுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? தூண்டில் வேணும். கடலுக்கு போகணும். மீன் எங்க இருக்கோ அங்க போகணும். தூண்டில் இருக்கலாம். தூண்டிலே போடுவதற்கான இந்த பிரே என்று சொல்லி அல்லது அதுல போடுவதற்கான புழு இருக்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட எல்லாம் இருந்தாலும் நான் படுத்துக்கொண்டே நான் மீனை பிடிக்க வேண்டும், என்னுடைய வீட்டுக்குள்ளாகவே மீனை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் பிடிக்க முடியாது. ஆத்தும் ஆதாயத்தை குறித்து இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கின்றது. இதனாலே ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் வாய்க்கிழியே நாம் பேசுகின்றோம். ஆனால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்வதில்லை. இங்கு சொன்னது போல மீன் எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் செல்ல வேண்டும். அது கடலாய் இருக்கலாம், அது ஆறாய் இருக்கலாம், அது குளமாய் இருக்கலாம். எங்கு மீன் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நாம் செல்லும் பொழுதுதான் அந்த மீனை பிடிக்க முடியும் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இங்கு ஜனங்கள் தானாக கற்றுக்கொள்வார்கள், வேதம் இருக்கிறது, அவர்கள் படித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் விடுவதில்லை. அந்த நாளிலும் தோரா என்று சொல்லி அழைக்கப்பட்டதான வேத புத்தகம் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. ஆனால் அதை போதிப்பதற்கான போதகர்கள் அங்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாடின் காலத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்காய் தேர்ச்சி பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த வேத வசனத்தை சொல்லி தருவதை நாம் பார்க்கின்றோம். அது திருச்சபையாய் இருக்கலாம் அல்லது குடும்பங்களிலே கூடக்கூடிய கூடுகையாய் இருக்கலாம். எங்கு சென்றாலும் இந்த வேத வசனத்தை ஒருவர் போதிக்கின்றார், மற்ற சிலர் அதை கேட்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு அறியப்படாத மக்களுக்கு இந்த வேத வசனம் சொல்லப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இங்கு அழகாய் சொல்கின்றார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனாய் அவன் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பதாய் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திலே அவர் விட்டு செல்கின்றார். அவர் செய்யக்கூடிய காரியமெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கக்கூடியவர். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவர் என்று சொல்லி வேதம் சொல்கின்றார். ஆகவே அப்படிப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படியாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது இங்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாம் சந்திப்பதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக தன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இருந்திருப்பார் என்றால், இந்த நாளிலே நீங்களும் நானும் இங்கு ரட்சிப்படைந்தவர்களாய் நாம் இருக்க முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அமர்ந்திருக்க முடியாது. நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்குள்ளாய் கூடி செபிக்கவோ வேத வசனத்தை வாசிக்கவோ இது முடியாது என்று நாம் கண்டு கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தாரே, நமக்கு சுவிசேஷம் சொன்னாரே. நாம் பாடின ஒரு பாடல் இருக்கிறது, இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய தாசன் இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்கிறோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் பாடியிருப்பதை பார்க்கின்றோம். இந்த பாட்டுகளை நாம் பாடலாம். ஆனாலும் இந்த வேத வசனம் சொன்ன பிரகாரமாய் இங்கு தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அறுவடைக்காக மக்கள் தெருத்தரலாய் இருக்கின்றார்கள். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு மக்கள் விருப்பப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். நீங்களும் நானும் இந்த 4 சுவர்களை விட்டு செல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே.
இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே. சில நேரங்களிலே நாம் போக வேண்டாம், நாம் அனுப்புவோம் என்று சொல்லி ஏதோ பணத்தை கொடுத்து மிஷனரிகளை அனுப்பிவிடுவதுதான் நம்முடைய கடமையாய் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வேதம் அதை சொல்லவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை திருச்சபைக்குள்ளாய் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இதனால யோசித்து பாருங்க, திருச்சபைக்குள்ளாக புதியதாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களால் ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சபைகளுக்குள்ளாக பிரச்சனைகள், சபைகளுக்குள்ளாக பொறாமைகள், சபைகளுக்குள்ளாக கர்த்தர் இல்லாததான ஒரு நிலைமைகள், போட்டி பொறாமைகள் ஒவ்வொருவரையும் நாம் இந்த நாட்களிலே தாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சபைகளுக்குள்ளாக இருக்கின்றது. இதைத்தான் மத்திய 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த பரிசேயர்கள் அவர்கள் கடல் கடந்து சென்று அநேகரை ஆதாயப்படுத்துகின்றார்கள், ஆனாலும் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய அந்த வைராக்கியமான மதத்துக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டார். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அட் ஆல் a religion. கிறிஸ்தவம் ஒரு சமயம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதையிலே நடக்கக்கூடிய ஒரு வழிதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்களிலே கிறிஸ்தவ சமயத்துக்குள்ளாய் மக்களை சேர்க்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களை சீடர்களாய், அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சேர்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நித்திய ஆத்மா ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழிவதல்ல. அந்த நித்திய ஆத்மா இங்கு 2 இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றது. ஒன்று, இந்த உலகத்திலே நன்மையை செய்யக்கூடிய ஒருவனுக்கு அந்த நித்திய ஜீவனை அவன் சுதந்திரத்துக் கொள்ளும்படியா இந்த ஆத்மா அங்கு ஆண்டவரோடு கூட சேர்க்கப்படுகின்றது. அநியாயமாய் வாழ்கிறவன், அக்கிரமமாய் வாழ்கிறவன், பாவ வாழ்க்கை வாழ்கிறவனுடைய ஆத்மாவானது இங்கு நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது என்று சொல்லி வேறு சொல்கிறது. வேறு வார்த்தையிலே சொல்லுவென்றால் நரகத்துக்கு அனுப்பப்படுகின்றது. நரகத்தை குறித்து இந்த நாளிலே மனிதர்கள் பேச விரும்புவதில்லை. இந்த நாளிலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் இருந்து போம் என்றால் நரகம் தான் நமக்கு என்று சொல்லி வேதம் தெளிவாய் எச்சரிக்கின்றது. இந்த நித்திய ஆக்கினைக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்களே. நம்முடைய தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது 138 கோடி என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாட்களிலே ஒரு 40,000 பேர் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவுடனாகவே நாம் பயப்படுகிறோமே. இந்த 1,38,000 இந்த கோடி மக்கள் அழிவார்கள் என்றால் அந்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த 1,38,000 நீங்கள் எண்ணி பாருங்கள். உங்களுடைய கண் முன்பதாய் 1,00,000 மக்கள் நிற்பார்கள் என்றால் அந்த கடைசியில இருக்கக்கூடிய மக்களை கூட உங்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட திரளான ஜனங்கள், இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் இந்த திரளான ஜனங்கள் கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட சென்றதான சீஷர்களும் இந்த திரளான ஜனங்களை பார்த்த உடனாய் மகிழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே பேசக்கூடிய ஒருவராய் உங்களை ஆண்டவர் நியமிப்பார் என்றால் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, உங்களை தான் செய்தியாளராக கூப்பிட்டு இருக்காங்க. அந்த மக்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றும்? பயமா இருக்கும். ரொம்ப ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப நல்ல ஊழியத்துல அர்ப்பணிக்கப்பட்டு பயிற்சி பெற்றவராக இருப்பாருன்னா ரொம்ப சந்தோஷம். 1,00,000 பேர் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தொண்டை போச்சுன்னு நினைப்பீங்க. அவருக்கு தொண்டை போயிடுச்சு. அநேக நேரத்திலே இதைத்தான் இந்த சீஷர்கள் செய்தார்கள். அவர்களுக்குள்ளாக அவங்க அற்புதத்தை அவங்க செய்ய போறது இல்ல, ஏசாமி தான் செய்ய போறாரு. இவங்க சும்மா ஜால்ரா தான், கூட செல்லக்கூடிய சீஷர்கள் தான் இவர்கள். அதனால் அந்த மக்களினுடைய அந்தரங்கமான தேவைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமலேயே கூட சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கின்றார். இந்த மக்களும் ஒருத்தர் இவங்க பயந்திருக்கலாம், ஐயோ இந்த 1,00,000 மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களை குறித்து பயந்திருக்கலாம். அதுல இருக்கக்கூடியதான பரிசேயர் சதுசேயர்கள் தங்களை என்ன செய்து விடுவார்கள் என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஏனும் வரி வசூலிக்க கூடியவன் வரும் பொழுது இவனெல்லாம் இங்கேயா வர்றான், இவனெல்லாம் எப்படி ஏசாமி ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி இப்படிப்பட்டதான சிந்தனையோடு கூட இந்த சீஷர்கள் இருந்திருக்கலாம். இதே தினத்திலே நம்முடைய சிந்தனைகளும் இப்படித்தான் இருக்கின்றது. இந்த உலக மக்களை குறித்து பேசுகின்றோமே,
அறியாத ஆண்டவரை அறியாத மக்களை குறித்து பேசுகிறோமே, இவர்களுக்கு யாராவது போகட்டும் என்று சொல்ல எண்ணுகிறோமே, இந்த மக்களை குறித்ததான எண்ணம் நமக்கு தவறாய் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய காயங்களை அவர் பார்க்கின்றார். இந்த உலகத்திலே அநேக இங்கு காயப்பட்டு எத்தனையோ விதமான இந்த கடினமான ஒரு வாழ்க்கை மத்தியிலே கடந்து வருகிறார்கள். ஹர்ட் ஃபீலிங்ஸ் என்று சொல்லி குறிப்பிடலாம். எல்லாரும் சந்தோஷமா வாழாம இருக்கிறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், வறுமையிலே வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டதான இந்த காயப்பட்ட இந்த மக்களை ஆண்டவர் பார்க்கின்றார். அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட, அவருடைய காயங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர ஆண்டவர் விரும்புகின்றார். மன அழுத்தத்தோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் இங்கு ஹராஸ் பை பிரஷர் என்று சொல்லி குறிப்பிடலாம். இந்த நாட்களிலே இந்த டெக்னீஷியன்ஸ் இருக்கக்கூடிய அநேகர், இந்த ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அநேகர், இவர்களுக்கு மன அழுத்தம் கட்டாயமாக வந்து விடுகிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். 40 வயது 45 வயது தாண்டின உடனாய் அந்த கம்ப்யூட்டருக்கு முன்பதாகவே தங்களுடைய 8 மணி நேரம் 9 மணி நேரத்தை அவர்கள் எண்ணி பார்க்கும் பொழுது, அல்லது மேல் அதிகாரிகளுக்கு அவர்கள் சரியாய் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது, டார்கெட் கொடுக்கப்படுவதை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது மன அழுத்தம் அவர்களை இந்த நாட்களிலே அழுத்துவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்களுடைய பிசினஸா இருக்கலாம். பிசினஸ்ல உங்களுடைய டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாமல் போகும் பொழுது, இந்த நாள் கொரோனா இந்த வியாதி நிமித்தமாய் உலகமே அஸ்தமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொழில இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இனி என்ன நிகழுமோ என்று சொல்லிய மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த அழுத்தத்தை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் உங்களை சாதாரணமான ஒரு நிலைமையிலே அவல நிலைமையிலே விட்டுவிடவே மாட்டார். உங்களுடைய அழுத்தத்தை அறிந்த ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு கடந்த கால வாழ்க்கை அவர்களை பாதித்து இருக்கலாம். அநேக நேரத்தில் இது குறித்து சொல்லும் பொழுது டார்மெண்டட் பை தி பாஸ்ட் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அநேகருக்கு கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அது இந்த நாட்களிலும் அவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கலாம். இங்கு ஆண்டவருடைய தாசர் ஒருவர் ஆண்டவரை புதியதாக ஏற்றுக்கொண்ட பொழுது மார்ட்டின் லூத்தரை குறித்து சொல்லுகின்றார்கள். மார்ட்டின் லூத்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ அவர் நினைத்த பொழுது இங்கு பிசாசனன் அவருக்கு முன்பதாய் கருப்பு உடைகளை அணிந்து அவர் கடந்து சென்றானாம். அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன இது என்று சொல்லி என்னுடைய வீட்டிலே துக்கமா என்று சொல்லி அவர் எண்ணினாராம். இன்னும் அதை புரிந்து கொண்ட மார்ட்டின் லூத்தர், அப்பாலே போ சாத்தானே, நீ என்ன பிரதிஜை எடுத்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் அதிகமாக கிட்டி நெருங்கி சேர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அநேக நேரத்தில் பிசாசானவர் நம்முடைய பழைய வாழ்க்கையை சுட்டி காண்பிப்பார். எல்லாருக்கும் பழைய வாழ்க்கை உண்டு. நிச்சயமா இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த நாளிலே புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த புதிய வாழ்க்கையிலே ஆண்டவரை கொண்டுதான் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தர விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான்காவதாய் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இங்கு exhausted by the present and frightened by the future என்று சொல்லி குறிப்பிடலாம். இந்த நாளிலே என்ன நிகழும் என்று சொல்லிய கலக்கம், இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொல்லிய கலக்கம், இப்படிப்பட்டதான அநேக கலக்கங்கள் மத்தியிலே, பயங்கள் மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கையிலே வரைந்த ஆண்டவர் இந்த நாளிலே இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட மக்களை சந்திப்பதுதான் நம்முடைய தேவை என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். சில நேரங்களிலே மக்கள் இங்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு செவி சாய்க்கின்றார்கள். எப்ப செவி சாய்க்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்ம ஆவிக்குரியவர்களாய் அல்லது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கொள்றோம்? பிரச்சனைன்னு வர்றப்ப. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே அது சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையா இருக்குன்னா நானே சமாளிக்க பார்க்கிறேன். இன்னும் என்னுடைய பெற்றோர்களால் அதை சமாளிக்க முடியும் என்று சொன்னால் அதை அவர்கள் மூலமாய் சமாளிக்க பார்க்கிறேன். இன்னும் இப்படி என்னுடைய போதகர் மூலமாய் இதை சமாளிக்க முடியும் என்றால் அவரை நாம் அணுகுகின்றோம். பிரச்சனை பெரியதாய் போகும் பொழுது, பிரச்சனையை வெளிச்சொல்ல முடியாத பிரச்சனையாய் அது மாறிவிடும் பொழுது இங்கு வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் தோற்று போன நிலைமையிலே ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வதை பார்க்கின்றோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜஸ், நாட்களில் காதல் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். செய்து கொண்டு கொஞ்ச நாளைக்கு அந்த வாழ்க்கை நல்ல இனிப்பா இருக்கும்.
ஆனால் காலம் கடந்த பின்பதாய் அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது அவர்கள் விவாகரத்துக்குள்ளாய் செல்லக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டிவோர்ஸ் என்று சொல்லப்படுற அந்த நிலைமையை தான் உலகளவிலே பார்க்கின்றோம். இந்தியாவில குறைவுங்க. இந்தியாவிலே அவர்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கி செத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே இன்றைய தினம் திருமணம் செய்யும் பொழுது நாளை தினத்திலே அவன் டிவோர்ஸ் பண்ணுகின்றான். காரணம், என்னுடைய எதிர்பார்ப்பை அவள் நிறைவேற்றவில்லை, அவளுடைய எதிர்பார்ப்பை இவன் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி அடுத்த நாளே தங்களுடைய ருசியை மாற்றிக்கொண்டு அவர்கள் விவாகரத்து செய்து விடக்கூடிய ஒரு நிலைமையை காண்கின்றோம். ஆனால் விவாகரத்துக்கு பின்பதால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிடம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் மட்டும்தான் நிரப்ப முடியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒருவரை நாம் இழந்து போகும் பொழுது அந்த வெற்றிடம் இன்னும் அதிகமாய் துக்கத்தை கொடுக்கலாம். அந்த நேரத்துலதான் நம்ம கடவுள் அதிகமாய் நாம் தேடக்கூடியவர்களாக இருப்போம். இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகள் சில நேரங்களில் புதிய இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது யாருமே தெரியாத, உறவினர் இல்லாத, நம்ம மொழி பேச முடியாத ஒரு இடத்துக்கு நாம் செல்லும் பொழுது கடவுளை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லிய ஒரு வைராக்கியம் வருவதை பார்க்கின்றோம். 1982 ஏப்ரல் மாதத்திலே பம்பாய்க்கு நான் தனிமையிலே நான் வந்தேன் ஊழியத்திற்காக. வந்த பொழுது மொழி தெரியாது, உறவினர் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மாதம் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நான் கடந்து வந்தேன். ஆனாலும் அந்த நாளிலே நான் நம்பினதெல்லாம் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் நிச்சயமா என்னை காப்பார் என்று சொல்லி அந்த நாளிலே ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தமாய் 36 ஆண்டுகள் அவருக்குள்ளாய் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்கவில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். இப்படிப்பட்டதான தேவையான மக்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆண்டவரை அறியாத மக்கள், பாவத்திலே வாழக்கூடிய மக்கள், அக்கிரமத்தின் மத்தியிலே வாழக்கூடிய மக்கள், அநியாயமாய் இங்கு நியாயம் தீர்க்கப்பட்டதான மக்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், இவர்களுக்கு ஆண்டுடைய அன்பு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறுவடைக்கு நிலம் ஆயத்தம், அறுக்க வேலையாட்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த அறுக்கை என்று சொல்லும் பொழுது ஹார்வெஸ்டிங், இதை யார் செய்ய வேண்டும்? இன்னைக்குள்ள கருத்து என்ன? Who is called to do the harvesting? Farmers. உலக பிரகாரமான அறுவடையை குறித்து அம்மா பேசுறாங்க, உலக பிரகாரமான நெல் பயிரை குறித்து பேசுறாங்க. இங்க நம்ம அது ஒரு வகையில சரிதான், ஃபார்மர்ஸ் தான். ஆனால் ஆவிக்குரிய அறுவடையை குறித்து இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகின்றார். இதை யார் செய்யணும்? மிஷனரி. நம்ம எல்லாரும் செய்யணும். நம்ம நினைக்கிறது மிஷனரி தான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அல்லது போதகர் தான் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருடைய பயிற்சி பெற்றவர்கள் தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பகுதி நன்றாய் நீங்கள் பார்த்து பார்க்கும் பொழுது God did not call the pastors, God did not call the evangelists, God did not call the leaders of a church, God did not call the expertise people, and God has called the workers. இந்த பகுதி நன்றாய் வாசித்து பார்க்கும் பொழுது ஆயர்களே அல்ல, மிஷனரிகளே அல்ல, இன்னும் தலைவர்களே அல்ல, அறுவடை தொழிலே சிறந்தவர்களே, வல்லுநர்களே அல்ல, வேலையாட்களை ஆண்டவர், அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்று சொல்லி குறிப்பிடுகின்றாரே, இப்படிப்பட்ட இந்த வேலையாட்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். ஆண்டவருடைய தாசன் இப்படியாய் சொல்லுகின்றார், harvesting is not a glamorous or a showy activity that generates applause, and it is a hard work என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அநேக நேரத்திலே இந்த நாட்டிலே இந்த அறுவடை என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு போய் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அல்லது மேடையில இருந்து பேசக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அநேக நேரத்திலே பிறர் கைத்தட்டி நாம் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக என்று சொல்லி நாம் இதை செய்யவில்லை. இங்கு அறுவடை என்பது இங்கு எங்கு மக்கள் இருக்கிறார்களோ அங்கு சென்று நாம் அறுவடையை செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த நாட்களிலே மிஷனரிகளை பார்த்திருப்பீர்கள், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை கூட இங்கு டோனாவூர்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்துக்கு கணவன் மனைவியாய் இந்த மொழி பிரச்சனை மத்தியிலே சென்று அவர்கள் பேசக்கூடிய மொழியை
2 வருடம் 3 வருடம் அவர்களோடு கூட தங்கி அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகின்றார்களே. இன்னும் எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே இந்த டயலெக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், இந்த எழுத்து வடிவு இல்லாததான மக்கள் மத்தியில சென்று அவர்களுக்கு எழுத்து வடிவை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஒரு மொழியை உருவாக்கி இதெல்லாம் அவர்களுக்கு செய்வதற்கு அவர்களுடைய ஆயுசு காலம் நிறைவேறி விடுகின்றது. 50 வருடம் 60 வருடம் சில மிஷினரிகள் இதற்காக சில நேரத்துல சொல்றோம் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றோம்னு சொல்லி. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இந்த மொழியை அவர்களுடைய மொழியை மொழிபெயர்த்து அதிலே வேதத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்றார்களே, இதுவும் ஒரு பெரிய மிஷினரி பணி. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சுகபோகமாய் நாட்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லி 4 அல்லது 5 மிஷினரி அறிவித்துக் கொண்டு அனுப்பி கொண்டிருக்கிறோமே. This is not a missionary work. இது போதும் என்று சொல்லி திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமே. அநேக நேரத்திலே தவறான திருப்தி. இந்த நாட்களில் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இங்கு கடல் கடந்து நீங்க போங்கன்னு சொல்லல, கிராமத்துக்கு போங்கன்னு நீங்க சொல்லல. இன்னும் தொடர்ந்து இந்த அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ மலைகளிலும் காடுகளிலும் வசிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. அவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நீங்க குடியிருக்கக்கூடிய இந்த பட்டணத்திலே வாழ்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாமல் இருக்கின்றார்களே, அவர்களை நீங்கள் எத்தனையோ முறை சந்திக்கிறீர்கள். உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கு கீழாக பணி செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஏசாமி குறித்து சொல்லி இருக்கீங்களா? அவங்களுக்கு நீங்க தான் சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்க தான் அவர்களுக்கு வேலை வாங்குகிறீர்கள். ஆனால் அவர்களிடத்திலே அன்பாய் நடந்து கொள்ள முடியாததின் சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாதவர்களாய் இருக்கிறீர்களா? கடுமையாய் வாழ்ந்து கொண்டு கடுமையாய் அக்கிரமமாய் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுப்பதை கம்மி பண்ணி கொண்டு இன்னும் அவங்களுக்கு ஏசாமி குறித்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையாய் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து அன்பை செலுத்தி இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் நாட்டிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அறுவடை கர்த்தருக்கானது, கூட்டி சேர்க்கக்கூடிய வேலை தான் நம்முடைய வேலை என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இந்த காரியத்தை செய்ய சுயநலமற்ற வேலையாட்கள் தேவை என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இங்கு அறுவடையின் எஜமானன் பரிசுத்த ஆவியானவர், கடவுள், அல்லது இந்த நாளிலே சொல்லுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். Holy Spirit is the soul winner, but you and I are ordinary workers. ஆண்டவரை சுமந்து செல்கிற கழுதைகள் தான். ஆனால் அதை காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் மறந்து போக கூடாது. Our responsibility is to share God's word, and the Holy Spirit will help us to multiply whatever we sow. இதனால நீங்களும் நானும் விதைக்கக்கூடிய விதையை இங்கு பன்மடங்காய் ஆசீர்வதிக்கக்கூடியவர் ஆண்டவர். The Holy Spirit uses His word to point out the person's sin and their righteousness available through Christ என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நீதியை இந்த கிறிஸ்துவின் மூலமாய் அவரை போல ஒரு நீதியான வாழ்க்கை வாழ நம்மோடு கூட பேசுகின்றார். ஒரே ஒரு வேத வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். Acts of the Apostles chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரமேறுதலுக்கு பின்பதாய் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திலே இங்கு திரியேக கடவுளில் ஒருவராய் அவரை அனுப்புகின்றார். அவருடைய பணி இந்த நாளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் ஆத்தும் ஆதாயம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஞானத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து வேத வசனத்தை தெளிவாய் சொல்வதற்கு நம்மை தூண்டி எழுப்பக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு இந்த நாட்களில் திருச்சபையில இல்லவே இல்லை. அவர் யார் என்று சொல்லி தெரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தினமும் பேசுகின்றார். அவரை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இங்கு நீங்கள் என்ன செய்வீர்களாம்? பலனடைவீர்கள். உங்களுடைய பலவீனமான சரீரத்தை அல்ல, ஆவிக்குரிய அந்த பலவீனமான அந்த வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியவர் அவர் தான். நீங்க பயம், நமக்கு வெட்கம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்வதற்கு அநேக நேரத்திலே நாம் வெட்கி திரிகிறோமே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து விடும் பொழுது
நாம் பலனடைகிறோம், தைரியப்படுகின்றோம், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாய் அதற்காய் துடிப்போடு கூட இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவன் எப்படி ஆரம்பிப்பான்னா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். 4 காரியங்களை சொல்லுகின்றார். எருசலேம் என்பது யூதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம், நாம் வாழக்கூடிய இடம். இந்த நாள்ல ஒரு பம்பாய் பட்டணம், நியூ பாம்பே என்று சொல்லி நாம் குறிப்பிடலாம், நெரூல் என்று சொல்லி நாம் குறிப்பிடலாம். இப்படிப்பட்டதான நெரூல்லே நமக்கு அநேக இடங்கள் உண்டு. நெரூல்லே சொல்லப்படாதவர்கள், கேட்காதவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டு. அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யூதேயா என்று சொல்லுகின்றார். இந்த எருசலேமுக்கு அருகாமையில் இருந்ததான ஒருதான் இந்த யூதேயா என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ரவேலர்கள் இந்த யூதேயாவிலே அவர்களை அதை இரண்டாவது ஒரு கட்டமாக இங்கு சொல்கின்றார். அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். இந்த நாள்ல நம்ம சொல்லுவோம் என்றால் நம்முடைய அண்டை மாநிலங்களாக இருக்கலாம், அல்லது நம் நியூ பாம்பேல இருக்கக்கூடிய நமக்கு இங்கு பாம்பேயாக இருக்கலாம், கிரேட்டர் பாம்பேயாக இருக்கலாம். இப்படிப்பட்டதான இந்த இடங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல நாம் இங்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். 3வதாக சமாரியா என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். சமாரியர்கள் யார்? இஸ்ரவேலர்களுக்கு விரோதிகள், அருவருப்பானவர்கள். இந்த சமாரியர்களை குறித்து இஸ்ரவேலர்கள் என்ன எண்ணினார்கள்? இங்கு நரகத்திலே போடப்படக்கூடிய எரிவதற்கான கட்டை என்று சொல்லி எண்ணினார்கள். அவர்களை ஒரு மனிதர்களாய் கூட அவர்கள் பாவிக்கவில்லை. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழக்கூடிய மக்கள் உண்டே. ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்தார். யார் மத்தியில்? லெப்பர்ஸ். இங்கு குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்தாரே. அவர் செய்த பாவம் என்ன? இந்த குஷ்டரோகிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடி சென்று அவர்களோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டாரே. அவருக்கு இந்த உலகம் தந்த பலனெல்லாம் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு கூட எரித்தார்களே. நாம் எண்ணி பார்ப்போம். நீங்களும் நானும் ஒரு தியாகம் செய்யலைங்க. நீங்களும் நானும் இந்த 4 சுவர்களுக்குள்ளாகவே இருந்து நாங்க கிறிஸ்தவங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இன்னும் சுவிசேஷத்துக்காக ரத்தம் சிந்தப்படக்கூடிய அளவுக்கு நாம் சமாரியாவுக்கு செல்லவில்லை. ஆண்டவருக்கு எதிரிகளாய் இருக்கக்கூடிய மக்களை நாம் சந்திக்கவில்லை. இந்த நாளிலும் கூட அநேக சபைகள் கொடுக்கப்படுகின்றது, அநேக ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றது. நீங்களும் நானும் ஒரு நல்ல ஆலயத்தை வைத்து அந்த ஆலயத்தில் கூடுவதற்கு அநேக நேரத்திலே நேரம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றோம். நம்முடைய வசதிக்காய் இந்த ஆலயத்திலே வந்து கூடிக்கொள்கின்றோம். ஆனால் எங்க ஆண்டவர் சமாரியாவுக்கு நீ போக வேண்டும், ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கக்கூடிய மக்களின் மத்தியிலே நீ போக வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு கடைசியா சொல்கின்றார், பூமியின் கடைசி பரியந்தமும். இந்த உலகத்தினுடைய கடைசி பகுதி இதைத்தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை வர வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்கின்றோமே. அது வருவதற்கு காலதாமதப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னும் பூமியின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் சொல்லப்படவில்லை. ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த பூமியில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் எப்பொழுது சென்றடையுமோ அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையிலே இந்த உலகத்தை சந்திக்க வருகின்றார். நம்மை அவரோடு கூட அழைத்துக் கொள்ள வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் தந்துதானே இந்த வேலையாட்களாய் நாம் மாறுவோம். அறுவடை நம் கண் முன்பதாய் இருக்கின்றது. இங்கு அநேக ஆத்துமாக்கள் ஆதாயத்தை இந்த நாட்களில் ஆண்டவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை அறுவடை செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் மாறுவோம். ஆண்டவருடைய தாசன் ஒரு சொல்லுகின்றார். இந்த செய்தியோடு கூட நான் முடிக்க விரும்புகின்றேன். There is only one life that will soon pass away, and only what's done for Christ will last என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போகும். கிறிஸ்துவுக்காய் செய்யும் காரியமே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். நான் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். மற்ற மதத்திலே சொல்லப்படுவது போல அடுத்த பிறவி உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, 70 வருடம் அல்லது 80 வருடம் பலத்தின் மிகுதியினால் அதுவும் நாம் வாழ்வோம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வாழ்க்கையை இங்கு வீணாய் செலவிட்டு நாம் வாழ்ந்து விடாமல் இதற்கு பின்பதாய் அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாய் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது திரளான ஜனங்களோடு கூட நாம் அவர்களை ஆதாயப்படுத்தின அந்த நிச்சயத்தோடு கூட செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வேளையிலே இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட
நாம் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. இப்படிப்பட்ட இந்த அறுப்புக்காக ஆண்டவரை ஆதாயப்படுத்தத்தக்கதாய் இருந்த வண்ணமாய் நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த வேளையிலே 3 நபர்கள் இங்கு ஜெபிக்க அழைக்கின்றேன். ஒருவர் இந்த உலகத்துக்காக இந்த கொரோனா வியாதி வந்ததனுடைய நோக்கமெல்லாம் இந்த நாட்களிலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அறிவை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஆதாயப்படுத்த விரும்பாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்தியாவை குறித்து சொல்றப்ப ஒரு கணக்கீடு இப்படியாய் சொல்லப்படுகின்றது. இங்கு இந்தியாவுக்கு 1834 தான் சுசேஷம் வந்தது என்று சொல்லப்படுகின்றது. தோமாவை குறித்து சொல்லலாம். 52 AD-லேயே அவர் சுசேஷத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அதற்கு பின்பதாய் மிஷினரிகள் என்று சொல்லி இந்தியாவுக்கு 1834 தான் வில்லியம் கேரி வருகின்றார். ஆனால் இதற்கு முன்பதாகவே இந்த 16வது நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் எதுக்கு வந்தாங்க? வியாபாரம் செய்யத்தக்கதாக வந்தார்கள். சுசேஷம் சொல்லப்படுவதற்கு மிஷினரிகளை கொண்டு வருவோம் என்றால் அடிமைகளை நாம் பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்டதான மக்களை கொண்டு நாம் வியாபாரம் செய்ய முடியாது. ஆகவே வியாபாரத்துக்கு தடையாய் சுசேஷம் அமைந்துவிடும் என்று சொல்லி சுசேஷர்களை அல்லது மிஷினரிகளை இங்கு 1813வது ஆண்டில் தான் இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதுவரை 1600 இங்கு வியாபாரம் தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்தியாவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் திருச்சபை பரிசுத்த தோமாவினால் இங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு திருச்சபை. இன்னும் பாளையூர் என்று சொல்லக்கூடிய இந்த கேரள பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திருச்சபை கிபி 52 ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கு பரிசுத்த தோமாவினால் இது ஸ்தாபிக்கப்பட்டது. இப்படிப்பட்டதான 52லேயே சுசேஷம் வந்து விட்டது. ஆனால் இதை வியாபாரத்தின் நிமித்தமாய் தடை செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள். அதற்கு பின்பதாய் மிஷினரிகளே அவர்கள் அனுப்பினார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தேசத்துக்கு ஐயோ என்று சொல்லத்தக்க வகையில்லை. அவருடைய திருச்சபைகள் எல்லாம் மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருச்சபைகளிலே ஆட்கள் இல்லையே. அநேக திருச்சபைகள் வியாபார ஸ்தலமாய் மாற்றப்பட்டிருக்கின்றது. அநேக திருச்சபைகள் இஸ்லாமியர்கள் இங்கு தொழுகையின் இடமாய் மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்கு அந்த நாடுகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்கள் இயேசு கிறிஸ்துவ இந்த நாட்களிலே ஏற்று வாழும்படியாய், கொரோனாவினால் இங்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் உணர்வு பெற்றுக் கொள்ளும்படியாய் அதற்காய் ஒருவர் ஜெபிக்க அழைக்கின்றேன். Our Heavenly Father, we thank you for bringing us together in this online Bible study, O Lord. I pray for each and every one of us who are in this prayer, Lord. May your grace and your glory be with each and every one of us, O Lord. Lord, we together pray for all the countries that are infected with coronavirus, O Lord. I pray that may your mercy be with them, O Lord. Let your healing power flow through these countries, O Lord. Lord, please guide the doctors who are treating the patients, O Lord. Protect the doctors and the health workers, O Lord. Please protect them and keep them safe and sound, O Lord. Lord, you alone are the cure for this virus, O Lord. Without you, we cannot overcome this coronavirus, O Lord. Lord, we pray for the people who have lost their loved ones. Lord, may your love fill their heart and console them, O Lord. Lord, we pray for the world leaders. Please give them the wisdom and the guidance on how to utilize their resources to overcome this pandemic, O Lord. Lord, we pray for the people who have lost jobs due to this coronavirus, O Lord. Lord, may they get a good job in near future, O Lord. Lord, before this pandemic, O Lord, a lot of churches had been changed into marketplaces and clubs, O Lord. Lord, this was due to the less number of people who were attending these services, O Lord. Lord, please, we pray for a revival of such churches, O Lord. Lord, we recently got to know that a few youths in UK have come together and have revived such churches, O Lord. Lord, we thank you and we praise you for that, O Lord. Lord, you are Almighty King, O Lord. You alone can help us, O Lord. Lord, we pray for the people who have passed away without knowing, O Lord. Lord, please forgive their sins, O Lord. Lord, I ask all of this in the mighty name of my Lord Savior Jesus Christ. Amen. இரண்டாவதாக ஜெபிக்கக்கூடியவர் நம்முடைய தேசத்துக்காய் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றார். இதை குறித்து நான் அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை. 138 கோடி மக்கள் இன்னும் தொடர்ந்து
நம்முடைய தேசத்திலே அதிகமாய் நாட்களிலே மரணத்தை சந்திக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலம். இங்கு பாவத்தை இலவசமாய் அள்ளி பருகுவதற்கு வாய்ப்புகள் அநேகம் இருப்பதனால் மக்கள் கடவுளை விட்டு பாவத்தில் வாழ்கிறார்களே. இந்த நம்முடைய தேசத்துக்காய், இன்னும் நம்முடைய மாநிலத்திற்காய், இந்த ஆட்சியாளர்களுக்காய், இன்னும் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு கீழாய் பணி செய்யக்கூடிய கலெக்டர்கள், இன்னும் தொடர்ந்து அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் இன்னும் குடிபோதையிலே வாழக்கூடிய மக்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் இந்த நாட்களிலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள், தமிழருடைய ஆட்சியாளர்கள். அதை அந்த டாஸ்மாக் கடையை துவங்குவதற்காக அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அது நீங்கி போக பெர்மனண்டாக இந்த டாஸ்மாக் கடைகள் நீங்கள் துவக்க கூடாது என்று சொல்லிய ஒரு கட்டளை வரத்தக்கதாய் அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். Precious Lord, Heavenly Father, King of Kings and Lord of Lords, we praise you for this wonderful time of prayer you have given us. Lord, thank you for this online Bible study, and thank you for this prayer opportunity you have given me, Lord Father. Lord Father, during this coronavirus pandemic, I pray for all the leaders of our nation, Lord Father, all the people who are in charge, Lord Father. I pray for the Prime Minister, I pray for our President, I pray for all the chief ministers of all the states, I pray for the governors and all the other people who are in charge, Lord Father. Lord, you give them your wisdom and your knowledge, and you teach them what to do and what not to do, Lord. Lord Father, you guide them, Lord, so that they can guide us. Lord Father, because of this virus, the economy of our nation is down, Lord Father. Hundreds and thousands of people are suffering, Lord Father, without money. Lord, I pray for all the daily wage workers, Lord. I pray for our male and female servants, the drivers, the securities, Lord Father, who are going unemployed now, Lord Father. They cannot supply for their family. They do not have money, Lord Father. You be with them, Lord Father. You supply them, Lord Father. Lord, I pray for all the shopkeepers, all the people who have their own businesses, Lord Father. Lord Father, you bless the work of their hands, Lord Father. Lord Father, we pray for all the people who are losing their jobs, Lord Father. All the people whose salaries have been cut, Lord Father. Lord, they have families who are going with hunger, Lord Father. They don't have food for the next meal, Lord. Lord, you supply all their needs and the wants, Lord Father. So many people, because of this, are moving from state to state, Lord Father, walking for hundreds of kilometers, Lord Father, dying from the hunger. Lord, you be with each and every single one of them, Lord Father. Lord, you are Jehovah Jireh, Lord Father. You are our provider, Lord Father. You provide for each and every single one of us. Lord, I pray for our hometown, Tamil Nadu, Lord Father. I pray for the government of Tamil Nadu, Lord Father, as they are facing some problems with the TASMAC, Lord Father. Lord, we pray for all the people, Lord Father, there. Lord, give the government, Lord Father, the knowledge and the wisdom to know how to handle the situation, Lord Father. So many people, Lord Father, not only in Tamil Nadu, Lord Father, all over the world are suffering, Lord Father, from being alcoholics, Lord Father, from their addictions, Lord Father. Lord, you relieve them, Lord Father. You break their bonds, Lord Father, and you free them in you, Lord Father. Lord, I pray for the state of Maharashtra, Lord Father. Lord, in our state, 23,000 people have been affected, Lord Father. Each and every single day, 1,000 more are getting affected, Lord Father. Lord, every hour, Lord, every moment, so many people are getting sick, Lord Father. So many people are not obeying the government, Lord Father, and not following the lockdown, Lord Father. Lord, you help them, Lord Father, and you give them the wisdom to obey the government, Lord Father, and help them to stay in lockdown, Lord Father. Lord, we pray for all the people who are quarantined, Lord Father.
Lord, you give them all that they need, Lord Father, without going out, Lord Father. They're running out of stock, Lord Father. They don't have food at home, Lord Father. Lord, you be with them, Lord Father, the same way how you provided for that widow, Lord Father, in the Bible for Elijah, the same way you provide for each and every single one of us, Lord Father. Lord Father, we pray for the government of Maharashtra, Lord Father. Maharashtra is a state with the most cases, Lord Father. Lord, you give the government the wisdom and the knowledge to know how to do during this time, Lord Father, what to do during this times, Lord Father. Lord, once again, we give all our worries into your hands, all our problems into your hands, Lord Father. But we have faith, Lord Father, that you are a prayer answering God, Lord Father. You answer all our prayers, Lord Father. Once again, we give this prayer into your hands. I ask all of this in your matchless name. Amen. இன்னும் மூன்றாவதாக ஜெபிக்கக்கூடியவர்கள் நம்முடைய சபையிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய சபையானது ஆலயமானது விரைவிலே திறக்கப்படும்படியாய் இன்னும் அநேகர் நம்முடைய சபையிலே வைராக்கியமாய் இனி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்முடைய சபை ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ளும்படியாய் நாட்களிலே சாதாரண சடங்காச்சார வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆண்டவரை வாழ்ந்து காண்பிக்கக்கூடியவர்கள் மட்டும் சபையிலே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் இதற்காகவும் ஜெபிக்க அழைக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து எல்லாவித நன்மையினாலே முடிசூட்டி ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த திருச்சபைகள் உருவாகினதுக்காக நாங்கள் உம்மைக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோய் மூலமாக ஆலயங்கள் மூடியுள்ளது. ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த ஆலயங்கள் வெகு சீக்கிரத்திலே திறக்கப்படும். அங்கே நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து உம்மை தரிசிக்க ஆண்டவரே எங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாவில் இருக்கிற 6 பேராயர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேராயர்களுக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கீழாக இருக்கிற ஆலயங்கள், அவர்களுக்கு கீழாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்கள் அனைத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுத்து அவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாவுடைய ஜெனரல் செக்ரட்டரிக்காக, சென்ட்ரல் ட்ரெஷரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் நீர் உம்முடைய பாதைகளை நீர் நடத்த நீர் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வன், மேடம் சில்வியா சர்வனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் அவர்களை ஆசீர்வாதமாக எங்களுடைய கான்ஃபரன்ஸில் நீர் நடத்தி வருகிறீர், அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அவர்களை வல்லமையாக நீர் எடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கீழாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை இன்னும் சிறப்பாக வல்லமையாக செய்யத்தக்காக வேண்டிய ஞானத்தை பலத்தை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கான்ஃபரன்ஸில் இருக்கிற அனைத்து போதகர்களுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்தந்த திருச்சபைகளை அவர்கள் இன்னும் உம்முடைய பாதையில நடத்தவும், இன்னும் ஆத்துமாக்களை உம்முடைய மந்தையில சேரத்தக்கதாக ஒவ்வொரு போதகர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆயரின் குடும்பத்தை உம்முடைய செட்டைகளின் கீழே நீர் மறைத்து பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த மும்பை பட்டணத்தில் வந்து இப்படிப்பட்ட ஆலயத்தை எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் நாங்கள்
ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கத்தக்கதாக, அந்த ஐக்கியத்தில் நாங்கள் இன்னும் பெருகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்களின் கதவுகளை நீர் திறக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய போதகர் அருள் திரு லைனல் ஹெக்டர் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் ஆண்டவரே நீர் ஒத்தாசையாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். போதகரை இன்னும் உம்முடைய ஆவினாலே நிரப்பி எங்களுடைய திருச்சபைக்கும் மற்றும் அவர்களுக்கு கீழாக இருக்கிற 22 திருச்சபைகளுக்கு ஆண்டவர் தாமே அவர்களை ஒரு ஆசீர்வாதமான பாண்டமாக நீர் எடுத்து வழி நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆயர் அம்மாவையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை இந்த வேலையில உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் ஏற்படலாம், பலவிதமான துன்பங்கள் வரலாம். ஆண்டவரே நாங்கள் எந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார், அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து அனுதினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நீர் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக, கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு நாளிலே வெகு சீக்கிரத்திலே நாங்கள் ஒவ்வொரு பேரையும் நாங்கள் சந்தித்து மீண்டுமாக உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்துவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்தோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீர். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மியான வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாள் முதலாகவே இந்த வேலையாட்கள் அநேக உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டு ஆண்டவருடைய ஆத்தும ஆதாய பணியை செய்யாமல் இருந்ததை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக மன அழுத்தத்திலே வாழக்கூடிய மக்கள் உண்டு. இன்னும் எளிமையிலே பணக்காரர்களால் இங்கு துன்புறுத்தப்படக்கூடிய அடிமைகள் உண்டு. இன்னும் அடிமைத்தலை எங்களுடைய தேசத்திலே கூட உண்டு சுவாமி. ஆண்டவரே இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாய் ஆண்டவர் எங்களுடைய தேசத்தோடு கூட நீர் இடைப்படும். இன்னும் கொரோனாவினால் பாதிக்கப்படக்கூடிய உலகத்தினுடைய நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நீர் அகற்றி விடுவீர் என்று சொல்லி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவரை நிறைவேற நாங்கள் நோக்கி பார்த்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல் எங்களுடைய தேசத்துக்கும் உலக தேசங்களுக்கும் கொடுக்கப்பட இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் மட்டும்தான் உலகத்தை இந்த நாட்களிலே நியாயம் தீர்க்க வரக்கூடியவர், அவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், அவரிடத்திலே நாங்கள் சேர்வோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே வாழ கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த இந்த அருமையான வேத ஆராய்ச்சி நேரத்துக்காய் நன்றி. இதில் ஜெபித்ததான உமது பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் உமது பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களிலும் வேதத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வேத சொல்லின் பிரகாரமாய் நடக்க ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திலே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.